அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்துடைய இறுதி கட்டத்தில் ஒற்றைப்படை இரவுகளை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமதான் மாதத்தில் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வது அத்தியாவசியமான விஷயமாக இருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று ஒரு வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்துடைய 163வது வசனத்தில் கூறுகின்றான், வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் அளவில்லா அருளாளனும் நிகரில்லா அன்புடனுமாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் என்றால் யார், அவனை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்று யாராவது கேட்டால் இந்த வசனத்தை நாம் ஓதி காட்ட வேண்டும். அதுவே போதுமானதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே விஷயத்தை எப்படியெல்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றான் பாருங்கள். உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான். யார் படைப்பாற்றல் உள்ளவனாக இருக்கின்றானோ அவன்தான் வணக்கத்திற்கும் தகுதியானவனாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய மிக தெளிவான ஒரு வாதம். யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும். மக்களே, உங்களை யார் படைத்தானோ அவரை நீங்கள் வணங்குங்கள். அப்படி என்றால் எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அப்படி என்றால் அவன்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாவுடைய இறைவனும் இருக்கின்றான். இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் லா இலாஹ். இந்த லா இலாஹ இல்லாஹு ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். ஆனால் அதை இன்னும் அழுத்தமாக ரப்பலான் சொல்கின்றான், அவனை தவிர இந்த உலகத்தில் வணக்கத்திற்கு தகுதியான வேறு யாருமே கிடையாது. அவனை வணங்க வேண்டும். 3வது முக்கியமான செய்தி, அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கின்றான், நிகரற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் என்கின்ற தன்மை என்பது உலகத்தில் தன்னை நம்பக்கூடியவர்கள், தன்னை மறுக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் தன்னுடைய அன்பை பொழியக்கூடியவன் அர் ரஹ்மான். அர் ரஹீம் என்பது மறுமையில் தன்னை நம்பியவர்களுக்காக தன்னுடைய அருட்கொடைகளை வழங்கக்கூடியவன் அர் ரஹீம். ஆக இந்த வசனத்துடைய இந்த அழகான புரிதலை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹின் மீதான நம்பிக்கை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவனாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.